வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னா பன்னீரை ஸ்டஃப் பண்ணி பண்ணக்கூடிய கொழக்கட்டை. இந்த பன்னீர் ஸ்டஃப் பண்ண கொழக்கட்டை எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பன்னீர் ஸ்டஃப் பண்ண கொழக்கட்டை பன்னீரை நான் கிரேட் பண்ணி பண்ணியிருக்கேன். இதையும் நான் உங்களுக்கு தெளிவாக வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன். நேரத்தில் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இல்லை வரக்கூடிய கெஸ்ட்டை நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி அசத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பன்னீர் ஸ்டஃப் பண்ண கொழக்கட்டையை நீங்கள் பண்ணலாம். இந்த கொழக்கட்டையை நீங்கள் பண்ணிட்டு கட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கொழக்கட்டை உள்ள ஒரு எக்கு, ஒயிட் கலர் எக்கு மட்டும் வச்சு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கொழக்கட்டை. ஸோ கொழக்கட்டையில பன்னீர் தான் நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். பட் பார்வை இந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் நீங்க பண்ணி காட்டி அசத்தலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. இப்போ இது நான் 100 கிராம் பன்னீரை கிரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கிரேட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்க, நமக்கு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கொதிக்க ஆரம்பிச்ச நேரத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை நான் ஆட் பண்றேன். அதுக்கு அடுத்தது இதுலயே கொஞ்சம் கலர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் அதையும் நான் ஆட் பண்றேன். ஸோ காரம் அப்படிங்கிறது நமக்கு இது இருந்தா போதுமானது. இப்போ இந்த மாவு தண்ணி கொதிக்குது, மாவு போடுறத நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் இந்த 3 டம்ளர் மாவை நான் சலிச்சு வச்சாச்சு. இப்போ இந்த மாவை நான் கொஞ்சம் கட்டி தட்டாம இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா லைட்டா ஆயில் ஊத்திருக்கேன். அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த மாவை நான் எப்படி ஆட் பண்றேன் பாருங்க. ஸோ இதை மாதிரி தான் பொறுமையா நீங்க ஆட் பண்ணி தான் நாம பண்ணணும். இப்போ இதை ஃபுல்லா மாவை கொட்டிட்டேன் பாருங்க. இப்போ இந்த மாவை நாம கொட்டின பிறகு இத மாதிரி பொறுமையா கலரணும். அதே மாதிரி ஃபயர் மீடியமான ஃபயர் கிடையாது, ரொம்ப லோ ஃபயர்ல இருக்கணும். அப்பதான் நமக்கு இந்த கட்டி தட்டாம வர்ற மாதிரி வரும். இப்போ இந்த மாவை நான் ஃபுல்லா உங்களுக்கு கலரிட்டு காட்டுறேன். ஸோ தண்ணி போதுமான அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல இந்த மாவை கட்டி தட்டாம எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ மாவை ஃபுல்லா கிளறிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, நமக்கு நல்ல மாவு கிளறியாச்சு. குறிப்பா லம்ஸ் அப்படிங்கிறது இல்லை. மாவு வெந்திருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா கைகள்ல இப்படி ஈரம் பண்ணிக்காங்க. பண்ணிட்டு இந்த மாவை தொட்டிங்க அப்படின்னா மாவு கைகள்ல ஒட்டக்கூடாது. இதுதான் பதமே. இல்லை அப்படின்னா உங்களுக்கு கை வைக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு டூத் பிக்கால நல்லா நீங்க இப்படி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா மாவு அதுல ஒட்டக்கூடாது. ஸோ இதுதான் கொழக்கட்டை மாவுனுடைய பதம். இப்போ இந்த மாவு பாருங்க எப்படி அழகா பாலிஷாவும் இருக்கு. அதே சமயம் நமக்கு லம்ஸ் அப்படிங்கிறது வரல. ஸோ இப்படி இருந்தால் தான் நமக்கு கொழக்கட்டைக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ரெடி பண்ணி உங்களுக்கு உள்ள ஸ்டஃப் பண்ணுறது கொண்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த மாவு ஃபுல் மாவு நான் அழகாக எப்படி பிசைஞ்சிருக்கேன் பாருங்க. இது லம்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு பாருங்க. அப்போதான் கரெக்டாக இருக்கும். இது ஈர அரிசி மாவு. நான் மறுபடியும் சொல்கிறேன், அரிசியை ஊற வச்சு அரைச்ச பண்ண கொழக்கட்டை மாவு இது. ஸோ இப்போ நான் இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை பாருங்க, இந்த மாதிரி உருண்டைகளை எடுக்கிறேன். உருண்டைகளை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சும்மா அந்த கையில் ஒரு டிராப் அளவுக்கு நல்லெண்ணெய். எதுக்கு அப்படின்னா நம்ம அந்த ஒட்டாமல் வர்றதுக்காக நாம் பண்ணுறோம். இப்போ இதை பாருங்க, நான் எப்படி அழகாக உருண்டையை உருட்டுறேன் பாருங்க. இப்போ உருண்டையை நல்லா உருட்டி இருக்கேன் இல்லையா? உருட்டின பிறகு இதை நம்ம என்ன பண்ணணும், சொப்பு பண்றது அப்படின்னு பேரு. இப்போ பாருங்க, நான் எவ்வளோ அழகா ஃபர்ஸ்ட் ஓர பகுதியை தான் நான் இது பண்றேன். அதன் பிறகுதான் நாம நடு பகுதியை தொடணும். இப்போ இந்த கட்டை வரல் இருக்கு இல்லையா, இந்த கட்டை வரலால நாம இப்படி அழுத்திக்கிட்டு இதை ஹோல்ட் பண்ற மாதிரி பண்ணணும். அதாவது இப்போ அழுத்தும் போது உங்களுக்கு சைடு பகுதி அப்படிங்கிறது எப்படி பேப்பர் மாதிரி வருது பாருங்க. இப்போ நம்ம பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு கேப் அப்படிங்கிற மாதிரி பாருங்க, கேப் மாதிரி இருக்கு இல்லையா, இதை மாதிரி தான் நம்ம பண்ணணும். பண்ணிட்டு இப்போ இப்படி இருக்கு பாருங்க. இதை
சும்மா ஒரு எண்ணெயை தொட்டுக்கிட்டு கொஞ்சம் இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த மாவு கரெக்டான பதமா இருந்தது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நல்ல அழகா வந்து அந்த சொப்பு வந்து சுத்திக்கிட்டே வர்ற மாதிரி வரும். ஸோ இப்போ இப்படி இருக்கு. இதன் பிறகு நான் என்ன பண்றேன், நாம வந்து பன்னீர் கிரேட் பண்ணியிருக்கோம். இந்த பன்னீர்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைட்டா சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுல நீங்க வேணும் அப்படின்னா பச்சை மிளகாவை மட்டும் ஆட் பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னா இதுல வந்து நாம வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். ஸோ வந்து இதுலயும் ரெட் சில்லி பவுடர் போட்டீங்கன்னா கலர் அப்படிங்கிறது நல்லா இருக்காது, அதே மாதிரி பார்க்க அழகா இருக்காது. அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெறும் பன்னீர்ல லைட்டா சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சால்ட் எதுக்காக நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா சப்போஸ் மாவுல ஒரு பதம் கம்மியா இருந்தது அப்படின்னா கரெக்டா இருக்கும். இப்போ இதை வந்து அழகா நான் எப்படி ஒட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பரான பன்னீர் ஸ்டஃப் பண்ண கொழக்கட்டை ரெடி. ஸோ இப்போ இதை இப்படி பண்ணியாச்சு. அடுத்தது நாம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படியே இருந்தது அப்படின்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா சோமாசு அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு ஒரு அழகு சேர்க்கறதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பாருங்க, ஒரு டிசைன். சும்மா இது வந்து நம்மளுடைய விருப்பம் தான். இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான பன்னீர் ஸ்டஃப் பண்ண கொழக்கட்டை ரெடி. இப்போ இதை ஃபுல்லா நான் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு இன்னொரு கொழக்கட்டையும் நான் வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதை பாருங்க, நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் வந்து இந்த கட்டவரலால் தான் நான் வந்து அழுத்துறேன். ஸோ இப்படி இந்த ஓரத்தில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை அழுத்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசா மாறும். அதே சமயம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாவது வந்து இதை பாருங்க, ஃபியூ செகண்ட்ஸ்ல நீங்க வந்து கையில நடு விரல அழகா அழுத்துனீங்க அப்படின்னா அது அப்படியே கேப் மாதிரி மாற ஆரம்பிக்கும். அதை பார்த்தீங்களா எப்படி கேப் மாதிரி மாறுது. அதன் பிறகுதான் நாம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் எண்ணெயை தொட்டுக்கிட்டு இதை பாருங்க, இந்த கட்டை வரலால இதை பாருங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா அப்படியே அந்த கேப் சுத்துற மாதிரி அழகா சுத்தும். ஸோ இந்த மாவுல லம்ஸ் அப்படிங்கிறதே இல்லை பாருங்க. இப்போ இதன் பிறகு நாம ஸ்டஃப் பண்ண, அதாவது வந்து ரெடி பண்ணி வச்ச பன்னீரை வந்து இதில் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு இதை பாருங்க இப்படி அழுத்திட்டு நீங்க ஸோ இப்போ இந்த கொழக்கட்டை எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இதன் பிறகுதான் நாம இப்போ பாருங்க, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பன்னீர் ஸ்டஃப் பண்ண கொழக்கட்டை எத்தனை வந்திருக்கு, 3, 6, 8, 9, 10, 11, 12. ஸோ இந்த 12 கொழக்கட்டைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி இட்லி தட்டில் வேக வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி, அதாவது வந்து உங்களுக்கு உளுந்து கொழுக்கட்டை எப்படி பண்ணுவோமோ அந்த டைப்லையும் பண்ணலாம். வேணும்னா மோதகம் அப்படிங்கிற டைப்ல வேணாலும் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு 2 டைப்லையும் பண்ணி காட்டுறேன். இது வந்து பன்னீர் ஸ்டஃப் பண்ண கொழுக்கட்டை. ஸோ இப்போ இந்த கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இட்லி பானையில் வேக வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, நமக்கு வந்து நல்ல இட்லி பானையிலேருந்து நல்ல ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மேலேருந்து எடுக்கிறேன் பாருங்க, இட்லி பானையை திறக்கிறேன். இப்போ பாருங்க, சுவையான பன்னீர் ஸ்டஃப் பண்ண கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ இந்த கொழக்கட்டை மேலே வந்து அழகா நமக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி வந்து நல்ல மேலே வந்து பலன்னு இருக்கு பார்த்தீங்களா, ஆயில் தடவின மாதிரி. இப்போதே நமக்கு தெரியும் வெந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, பன்னீர் ஸ்டஃப் பண்ண கொழக்கட்டை எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து ரொம்ப டாப்பா இருக்கு. டேஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இதுல வந்து மாவு பிளஸ் வந்து பன்னீர் அப்படிங்கிறத நான் வந்து போது என்னன்னா கொழக்கட்டையில ஸ்டஃப் பண்ணும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ நான் ஸோ இந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து ஒரு புதுவிதமான கொழுக்கட்டையாக நான் வந்து ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இது அருமையான மாலை நேர ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ பன்னீர் நமக்கு ஆல்ரெடி தெரியும் எவ்வளோ வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு. பட் அதில் ஃபேட் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் நாம் இதை சாப்பிட்றது ஏதோ ஒரு நேரம் தான் சாப்பிட போகிறோம். ஸோ சுவையான பன்னீர் ஸ்டஃப் பண்ண கொழுக்கட்டையை சாப்பிட்டு பாருங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன்ல செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளி.